ஹலோ மக்களே! செம்மையான ஒரு வேலை வாய்ப்போட தான் நான் உங்கள வந்து சந்திச்சிருக்கேன். வழங்குறது யாரு அப்டின்னா, எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த ஒரு அறிவிப்ப வெளியிட்டிருக்காங்க. என்ன அப்டின்னு சொல்லி பார்த்தோம்னா, நெறைய ஒரு வேலை வாய்ப்புக்கு வேலைக்கு எடுக்கிறோம் அப்டின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸ்பெஷல் கேடர் ஆஃபீசர் கான்ட்ராக்ட் பேசிஸ்ல வேலைக்கு எடுக்கிறோம் அப்டின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? இத நம்ம அப்டியே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தோம் அப்டின்னா, என்ன குடுத்துருக்காங்க அப்டின்றது நமக்கு ஃபில்ஜாவே தெரிஞ்சிரும். இதே மாதிரி ரெகுலரா தெரிஞ்சுக்கணும்னா, என்னோட சேனல் நேம் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இங்க பாருங்க, என்ன வேகன்சிக்கு அப்படின்றத நான் சொல்லிட்டேன் இல்லையா? விபி வெல்த் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏவிபிபி வெல்த், அதுக்கப்புறம் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் எக்ஸிக்யூட்டிவ். இதுதான் இந்த வேலைக்கு ஆட்கள எடுக்குறாங்க. வயது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 26ல இருந்து 42 இருக்கணும். யாரு அப்படின்னா, விபி வெல்த் அப்படின்ற போஸ்ட்டுக்கு அப்ளை பண்றவங்க. இதே ஏவிபி வெல்த் அப்படின்ற போஸ்ட் பண்றவங்க வந்து 23ல இருந்து 35க்குள்ள இருக்கணும். கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்ற போஸ்ட்டுக்கு அப்ளை பண்றவங்க எல்லாமே 20ல இருந்து 35க்குள்ள இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா மக்களே? அடுத்தது விபி வெல்த் எஸ்ஆர்எம்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எத்தனை பேரை வேலைக்கு எடுக்கிறாங்கன்னா, 506 பேரை வேலைக்கு எடுக்கிறாங்க. ஏவிபி வெல்த்ன்ற கேட்டகரியில 206 பேரை வேலைக்கு எடுக்கிறாங்க. கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 284 பேரை வேலைக்கு எடுக்கிறாங்க. ஸோ டோட்டலா இத்தனை வேகன்சிஸ் இருக்குங்க. ஓகேங்களா? சம்பளமுமே வந்து 26ல இருந்து 42 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஏவிபி வெல்த் வந்து 23ல இருந்து 35, கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் எக்ஸிக்யூட்டிவ்ல இருந்து 20ல இருந்து 35 வரைக்குமே வேலைக்கு எடுத்திருக்காங்க. வேற என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்கு இது எல்லாமே வந்து அவங்களே குடுத்துருந்துருக்காங்க. எத்தனை பேரு, எத்தனை இடத்துல அப்படின்றது பார்ப்போம். இங்க திருவனந்தபுரத்துல இருந்து 66, ஏவிபிபி வெல்த்ல 11, கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் எக்ஸிக்யூட்டிவ்ல 35 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சென்னையுமே இங்க வந்துருக்குங்க. இப்போ சென்னையில விபி வெல்த் கேட்டகரியில வந்து 31, ஏவிபி வெல்த் கேட்டகரியில வந்து 12, அதுக்கப்புறம் வந்து கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் எக்ஸிக்யூட்டிவ் கேட்டகரியில 12 அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? இது எல்லாமே அவங்க கொடுத்துருந்துருக்காங்க இங்க டீட்டெயில்டா. அது போக வேற என்ன சொல்லியிருக்காங்க, மெரிட் லிஸ்ட்டை வச்சுதான் உங்களுடைய செலெக்ஷன் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா? மெரிட் லிஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அந்த மெரிட் லிஸ்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னா, நீங்க எவ்வளவு மார்க் வாங்கியிருக்கீங்க இன்டர்வியூல மட்டும் அப்படின்றத பார்ப்பாங்க. அதை பேஸ் பண்ணி தான் ப்ரிப்பேர் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா மக்களே? ஸோ சம்பளம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, விபி வெல்த் அது வந்து 44,070 ரூபா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது ருபீஸ் கேட்டகரியில சொல்லியிருந்திருக்காங்க. ஓகே, ஏவிசி வெல்த் வந்து 30.20 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் எக்ஸிக்யூட்டிவ்ல 6.20 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கான்ட்ராக்ட் பீரியடு 5 வருஷம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ரெனு பண்ணிக்கலாம் 5 வருஷத்தை அதுக்கப்புறம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா மக்களே? அது போக அப்படியே நம்ம ஸ்க்ரோல் பண்ணாலுமே விபி வெல்த், ஏவிபி வெல்த், கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் எக்ஸிக்யூட்டிவ்க்குமே வைஸ் வெரிஃபிகேஷன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபிக்ஸட் பே வந்து 30 லட்சம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மொபைல் அலவன்ஸ் எல்லாமே கன்வீனியன்ஸ், மெடிக்கல் அலவன்ஸ், மொபைல் அலவன்ஸ் 1 லட்சம் ரூபாய்க்கு தருவோம். பெர்ஃபார்மன்ஸ் லிங்க்டு பேக்கு 45% மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனுவல் இன்க்ரிமெண்ட்டுமே உங்களுக்கு 0லேருந்து 25% வரைக்கும் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏவிபி வெல்த் ஃபிக்ஸட் பேல வந்து 20 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கன்வீனியன்ஸ் மொபைல் அண்ட் மெடிக்கல் அலவன்ஸ்க்கு 1.16, பர்ஃபார்மன்ஸ் லிங்க்டு பே 45%, ஆனுவல் இன்க்ரிமெண்ட் பிளான் 0 to 25% மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. இது எல்லாமே கொடுத்துருக்காங்க அவங்க. ஓகே, இதுக்கு என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மேண்டட்டரியா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கிராஜுவேட் படிச்சிருந்துருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ப்ரிப்பேர்டு குவாலிஃபிகேஷன் எம்பிஏவா இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ்னு 6 இயர்ஸ் சேல்ஸும் மார்க்கெட்டிங்ல இருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ப்ரிஃபர்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்க வந்து பப்ளிக்ல, பிரைவேட்ல, ஃபாரின் டாக்டர் அதுல இதுல ஒர்க் பண்ணியிருந்துருக்கணும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸ்பெசிஃபிக் ஸ்கில்ஸ் ரெக்வயர்ட் இஃப் எனி அப்படின்னா ஸ்ட்ராங் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், அனாலிட்டிக்கல் அண்ட் இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ், அலாங் வித் ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்டைசன் அண்ட் கிளைண்ட் சென்ட்ரிக் அப்ரோச்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜாப் ப்ரொஃபைல் என்ன அப்படின்றது அவங்க கொடுத்துருக்காங்க. கீ ரெஸ்பான்சிபிலிட்டி ஏரியாஸ் அப்படின்றதுமே அவங்க தெளிவாகவே கொடுத்துருந்துருக்காங்க. சரிங்களா மக்களே? எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனும் மேண்டட்டரி என்ன அப்படின்றது கொடுத்துருக்காங்க. போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ், ஸ்பெசிஃபிக் ஹெல்த் ஸ்கில்ஸ், ஜாப் ப்ரொஃபைல் என்ன, கீ ரெஸ்பான்சிபிலிட்டி ஏரியாஸ் என்ன அப்படின்றது கொடுத்துருக்காங்க. கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் எக்ஸிக்யூட்டிவ் என்ன அப்படின்றதுமே அவங்க டீட்டெயிலாக இங்கே கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மேண்டட்டரியா நீங்கள் ஏதாவது ஒரு கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன்ல படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க.
அதுக்கப்புறம் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வேணும், டாக்குமெண்டேஷன் ரெக்வயர்ட் அப்படின்ற மாதிரியும் தெளிவாகவே கொடுத்துருந்துருக்காங்க. டிரைவிங் லைசன்ஸ், டூ வீலருக்கு, அப்புறம் ஜாப் ப்ரொஃபைல் என்னவோ அதை கொடுத்துருக்காங்க. சரிங்களா மக்களே? இது எல்லா டீட்டெயில்ஸுமே நான் உங்களுக்கு இங்கே ஷேர் பண்ணேன். எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா https://sba.bank.in /web/careers/current openings அப்படின்னு சொல்லி இருக்கும். அதில் போய் பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஆல் தி பெஸ்ட் மக்களே.